ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் பூமர் அங்கிள், நேற்று இந்த நேரம், த பாய்ஸ் இந்த 3 படமும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பூமர் அங்கிள். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம யோகி பாபுக்கும் ஹீரோயினிக்கும் ஆகவே ஆகாது. அதனால நம்ம யோகி பாபு நம்ம ஹீரோயினி கிட்ட டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயினி டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போதான் நம்ம ஹீரோயினிக்கு ஒரு யோசனை வருது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு பங்களாவில் 2 பேரும் தங்குனா நான் டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு யோகி பாபுட்ட நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. நம்ம யோகி பாபுவும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த பங்களாவுக்கு போறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறமா இவங்கள மாதிரி நிறைய பேர் அந்த பங்களாவுக்கு போறாங்க. எதனால அந்த பங்களாவுக்கு இவ்வளவு பேர் போறாங்க, என்ன அந்த பங்களாவில் இருக்கு அப்படின்னு சொல்ற கதை தான் இந்த பூமர் அங்கிள். எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜ் படமாக தான் இருந்துச்சு. யோகி பாபு காமெடிக்காக வேணா ஒன் டைம் இந்த படத்தை பார்க்கலாம். மற்றபடி இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டும் கொண்டு போன விதமும் சுத்தமாக சரியில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். படம் பார்க்கும்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டும் டல் அடிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. யோகி பாபாவோட நடிப்பாக இருக்கட்டும், நம்ம ஹீரோயினோட நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு. 2 பேர் நடிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்டர்ஸோட நடிப்பும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான். மற்றபடி இந்த படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான மூவி தான் இந்த பூமர் அங்கிள். நெக்ஸ்ட் நேற்று இந்த நேரம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஊட்டிக்கு டூர் போக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஊட்டிக்கு போன அவங்க குரூப்ல இருக்க ஒரு ஆள் தொலைஞ்சு போயிடுறாங்க. அந்த டைம்ல ஊட்டியில ஒரு கில்லர் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஒருவேளை கில்லர் தான் கடத்திட்டான் அப்படின்னு போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை யார் கடத்தினா அப்படின்னு சொல்ற கதை தான் இந்த நேற்று இந்த நேரம். எனக்கு இந்த படம் ஒரு ஓகேவான படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தோட கதை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. அதனால எனக்கு இந்த படம் அவ்வளோவா பிடிக்கல. எனக்கு இந்த படத்தில் ஒரு ப்ளஸ்ஸாக தெரிஞ்சது என்னன்னா, இந்த படத்தோட இன்ட்ரோல் பேக்கும் கிளைமேக்ஸ் சீன்ஸ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டும் இன்ட்ரோல் பேக்கில் ஒரு ட்விஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது இந்த 2 ட்விஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆக்டர்ஸோட நடிப்பும் ஓரளவுக்கு நம்மள ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் தான் சொல்லி ஆகணும். மியூசிக்காக இருக்கட்டும், இந்த படத்தில் வர பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஓரளவுக்கு நம்மள ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகேவான மூவி தான் இந்த நேற்று இந்த நேரம். நெக்ஸ்ட் த பாய்ஸ். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வீட்லேயே பார் வைக்கலான்னு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. போன இடத்துல தான் தெரியுது அந்த வீடு ஒரு பேய் வீடுன்னு. அது தெரியாமல் 5 பேரும் அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க நினச்ச மாதிரி அந்த வீட்டில் அவங்களால பார் செட் பண்ண முடியல. அதனால் அந்த வீட்டை விட்டு வெளில வரலான்னு பார்த்தா லாக்டவுன் போட்டுறாங்க. அதனால் அவங்களால அந்த வீட்டை விட்டு வெளில வரவே முடியல. அதனால் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த வீட்டில் தான் இருக்காங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, அந்த வீட்டை விட்டு 5 பேர் வெளில வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த த பாய்ஸ். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுற சீன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் சுத்தமாக பிடிக்காத விஷயம் என்னென்னா, இங்கே பேசுகிற டைலாக் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அடல்ட் கண்டென்ட் பேசுகிற மாதிரி டைலாக்லாம் இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. அதனால இந்த படத்தில் டைலாக் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலிக்கான படம் இல்லை. மற்றபடி இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு டல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செகண்ட் ஆஃப் அப்படி இருக்காது. செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் செகண்ட் ஆஃபில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடல்ட் கண்டென்ட் பேசுகிற டைலாக்லாம் நிறையாவே இருக்குது. இந்த படத்தை குட்டி பசங்க பார்க்க வேணாம். அப்படியே பார்க்குற மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃபோட வந்துடுங்க. செகண்ட் ஆஃப் தயவு செஞ்சு பார்க்க வேணாம். இந்த படம் ஒரு முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்குற மாதிரி படமாக தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருந்துச்சு. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிளான மூவி தான் த பாய்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் ஒரு சாய்ஸாக இருக்கும்.